பிரைஸ் தி லார்ட். இந்த மே மாதத்தில் 3ஆம் தேதி ஆகிய இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதங்களின் புஸ்தகம் 115ஆம் சங்கீதம் 12-13 வசனங்கள். Psalm 115 verses 12 and 13. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆண்டவருடைய அருமையான இந்த வசனத்துக்காய் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்கலாமா? கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. The Lord is mindful of us. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் யாராவது சொல்ல முடியுமா, என்னைய யாரோ ஒருத்தங்க நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்க? ஒருவேளை நம்முடைய கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், அம்மா அப்பா, நம்மளுடைய பிள்ளைங்களை எப்போவுமே நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லவே முடியாது. சில நேரங்களில் நினைக்கிறோம், உண்மைதான். ஆனால் எப்போதும் நான் நினைவில் கொண்டு வருவதில்லை. நமக்கு எவ்வளோ வேலைகள் இருக்குது. ஆனால் கர்த்தர் எப்போதும் அவருடைய நினைவில் நம்மளை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை அருமையான ஒரு தேவனை நாம் தெய்வமாய் கொண்டு இருக்கிறோம். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? God is always thinking about you. ஆண்டவர் உங்களை எப்போதும் நினச்சிக்கிட்டு இருக்கிறார். பிரியமானவர்களை, கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அப்படியே நம்ம அதை யோசித்தாலே நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல. நம்மளை பற்றி நினைக்கிறதுக்குன்னு ஒருத்தங்க இருக்கிறாங்களா அப்படின்னு யோசிக்கும்போது ஆண்டவர் எப்போதும் நம்மை நினைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். தன்னுடைய சொந்த ஜனமாய் இஸ்ரவேலை தெரிந்து கொண்டார் அல்லவா? அந்த இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆரோன் தன்னுடைய ஊழியத்திற்காக ஆண்டவர் தெரிந்தெடுத்தாங்க. அந்த ஆரோனுடைய குடும்பம் கர்த்தருடைய ஊழியம், கர்த்தருடைய பணிவிடைகளை செய்வதற்கு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு குடும்பம். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருந்துச்சுன்னா, நம்ம குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க, நம்ம குடும்பத்தில் இருக்கிற சின்ன பிள்ளைங்க எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நம்ம பயந்து ஜீவிக்கும் போது நம்ம குடும்பத்தில் உள்ள எல்லா நபர்களையும், சிறு பிள்ளைகளுக்கும் தேவை இருக்குது, பெரியவங்களுக்கும் இருக்குது. ஆனால் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அவர் நடத்துவார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில கர்த்தருடைய அருமையான இந்த வசனங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். இந்த வசனத்தை நான் படித்ததுனால இந்த அதிகாரத்தை கொஞ்சம் நான் வாசிச்சிடுறேன். ரொம்ப ஃபியூ வேர்சஸ் தான். எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உமது கிருபையின் நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வர பண்ணும். அவர்களுடைய தேவன் இப்பொழுது எங்கே என்று புறஜாதிகள் சொல்வான் ஏன்? நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். அவர்களுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கைவேலையுமாயிருக்கிறது. அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காணாது, அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேளாது, அவைகளுக்கு மூக்கிருந்தும் முகராது, அவைகளுக்கு கைகளிருந்தும் தொடாது, அவைகளுக்கு கால்களிருந்தும் நடவாது, தங்கள் தொண்டையால் சத்தமிடவும் மாட்டாது. அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்கள் யாவரும் அவைகளைப் போலவே இருக்கிறார்கள். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாயிருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாயிருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாயிருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தரை பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். நாமோ இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். எவ்வளோ அருமையான வசனங்கள் இல்லை? மறிச்சிட்டோன்னா நம்ம ஆண்டவரை துதிக்க முடியாது.
ஆனால் இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுத்து வச்சிருக்கிறார். ஆண்டவர் நம்மளை நினைத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற நம்ம மேல ஆண்டவர் கிருபையாக இருக்கிறார். எல்லாவற்றுக்காய் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்கலாமா? ஆண்டவர் நம்மளை நினைக்கிறதுக்கு நம்ம எம்மாத்திரம் பிரியமானவர்களே, நமக்கு என்ன தகுதி இருக்குது? கர்த்தர் நம்ம மேல் எவ்வளோ கிருபை பாராட்டுவதற்கு நாம் என்ன நன்மை செய்திருக்கிறோம்? ஒன்றுமில்லை. ஆண்டவருடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? சங்கீதம் 115 12 13 வசனங்கள். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசிர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசிர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசிர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் கொடுத்த நல்ல வசனத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பிரேயர் லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?